உலகெங்கும் உள்ள தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். ப்ரெடிகேட் கால்குலஸ் பார்த்து நம்ம ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பேசிக் சிம்பிள் ப்ராப்ளம் எப்படி நம்ம கிரியேட் பண்றது, ஸ்டேட்மெண்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு வருது அப்படின்றது பார்த்துட்டோம். ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் சால்வ் பண்ணிருக்கோம். வேலிடிட்டி ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பேட்டர்ன்ல ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெடிகேட் பார்ட் டேர்ம்ஸை மாற்றி அந்த ஒரு பெரிய லென்த்தி ப்ரிமிசஸை எப்படி நம்ம சொல்யூஷன் கொண்டு வருதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அதில் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்குற ப்ராப்ளமோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, நெகேஷன் எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம். இது நெகேஷன் எப்படி டீல் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளோட இன்டைரக்ட் மெத்தட் ஆர்டினரி ப்ரொபோசிஷன் சால்விங்ல இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் சால்விங் பார்த்துருக்கோம் இல்லையா. இன்டைரக்ட் மெத்தட்ல சால்வ்னா என்ன பண்ணுறது, ப்ரிமிசஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு கன்க்ளூஷன் இருக்கும், அவங்களே க்ளூ கொடுத்துருப்பாங்க. என்ன க்ளூ இது? ப்ரூவ் பை இன்டைரக்ட் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தட்ல தான் ப்ரூவ் பண்ண முடியும்னு அர்த்தம். அந்த ப்ராப்ளம் தான் நம்ம இன்டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் மெத்தட்ல எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? கன்க்ளூஷனை முதல்ல எடுத்துக்கணும், அந்த கன்க்ளூஷனோட நெகேஷனை கன்சிடர் பண்ணிக்கணும். யூ ஜஸ்ட் டேக் இட் as ஒன் ஆஃப் யுவர் மெயின் ப்ரிமிஸ். ஒன் ஆஃப் யுவர் ப்ரிமிசஸை நீங்க எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருக்கிற ப்ரிமிசஸோட சேர்ந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபைனலாக ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும், தப்புன்னு வரும். அப்படின்னா எங்க தப்பு முதல்ல ஆரம்பிச்சது? நம்மளோட கன்க்ளூஷன் பார்ட்டை நெகேஷன் எடுத்தீங்கன்னா, நாட்னு எடுத்துட்டீங்கல்ல, அந்த இடத்துல மிஸ்டேக் ஸ்டார்ட் ஆகுது. therefore your conclusion is correct. ஸோ இந்த ஆர்டர்ல நம்ம இன்டைரக்ட் மெத்தடை போட போறோம். அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் இங்கேயும் அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளமை பார்த்துட்டு வந்துருங்க. Show by indirect method of proof that for all p of x or q of x implies for all x p of x or there exists x q of x. இப்போ ப்ராப்ளமை பார்த்துட்டோம். ஸோ ஒரே ஒரு ப்ரிமிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிமிஸ்ல இருந்து இந்த கன்க்ளூஷன் வரணும் அப்படின்றாங்க. ஸோ எப்பவுமே இன்டைரக்ட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்னதான், உங்களோட கன்க்ளூஷனோட நெகேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 இருக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் reasons. Okay, statements எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன்? ரீசன்ல ரூல் போட்டுக்கலாம். ஓகே, ரூல்ஸ். So negation of for all x p of x or negation of or there exists x q of x. இது வந்து உங்களோட ரூல் ரூல் பி. அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ரிமிஸ்லயே அடிஷனல் ப்ரிமிஸா நீங்க உங்களோட கன்க்ளூஷன் பார்ட்டோட நெகேஷனை எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி, இப்போ ஒன்ஸ் நீங்க நெகேஷன் உள்ள எடுத்துட்டீங்க, ஆக்சுவலா நெகேஷன் ஆஃப் த ஹோல் ஸ்டேட்மெண்ட், நெகேஷன் ஆஃப் த ஹோல் ஸ்டேட்மெண்ட். அப்போ நெகேஷன் இருக்கும்போது நீங்க எந்த ரூலையும் நீங்க அப்ளை பண்ணவே முடியாது. அப்ப முதல்ல நெகேஷனை உள்ள கொண்டு வாங்க. நெகேஷனை டீல் பண்ற ஒரே ஒரு ரூல் என்னதான்? நம்மளோட டி மார்கன்ஸ் லா தான். சோ நெகேஷனை உள்ள கொண்டு வந்தா டி மார்கன்ஸ் லா என்ன சொல்லுது? உங்களோட ஆபரேட்டர்ஸ் வந்து ஆப்போசிட்டா கன்வெர்ட் ஆகும். சோ நம்ம கிட்ட இப்போ ஆர் இருக்கு, அது எப்படி கன்வெர்ட் ஆகும்? and ன்னு கன்வெர்ட் ஆகும். சோ there exists for every x p of x, பிரேக் பண்ணிட்டேன், r will become and there is negation of there exists x q of x. ஓகே, இது வந்து என்ன லா? அது டி மார்கன்ஸ் லா. ஓகே ஓகே, ஒன்ஸ் நம்ம பிரிச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா, இந்த நெகேஷனை உங்களோட குவான்டிஃபையர்ஸ் எப்படி டீல் பண்ண போகுது, நெகேஷனா உங்க குவான்டிஃபையர்ஸ் எப்படி டீல் பண்ண போகுது. நமக்கு தெரியும் நெகேஷனாவே அது ஆப்போசிட்டா கன்வெர்ட் பண்ணணும்ன்றதான் டி மார்கன்ஸ் லா. அப்படின்னா ஆண்டுக்கு ஆரும் ஆருக்கு ஆண்டும் ஆப்போசிட் ஆபரேஷன்ஸ். அப்போ ஃபார் ஆலும் தேர் எக்ஸிஸ்ட் ஒண்ணுக்கு ஒன்று எப்படி இருக்கு? ஆப்போசிட் ஆபரேஷன்ஸா இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களோட டி மார்கன்ஸ் லா பேட்டர்ன்லயே நம்ம இப்போ அப்ளை பண்ண போறோம். எப்படி நம்ம டீல் பண்ண போறோம்? அப்போ ஒன்ஸ் நீங்க பிரேக் பண்ணி உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த ஃபார் எவ்ரி எக்ஸ் will become there exist. எப்படி மாறுச்சு? ஃபார் எவ்ரி எக்ஸ் அது என்னவா மாறுச்சு? there exist x ஆ கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ நெகேஷனை உள்ள கொண்டு வரும்போது வெறும் நெகேஷன் ஆஃப் x. ஓகே, இப்போ இந்த ஆர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த and அப்படியே இருக்கும். திரும்ப நெகேஷன் இங்க உள்ள கொண்டு வாங்க. there exist x will become for every x negation of q of x. இப்போ உங்களோட நெகேஷன் உங்க p ஓடையும் q ஓடையும் அட்டாச் ஆயிடுச்சு, சிம்பிளிஃபைடா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், உங்களுடைய ரிமூவல் இது ஃபார்முலாஸ் எடுத்து யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் நீங்க வேற ஆபரேட்டர் இருக்கு, இங்க தேர் எக்ஸிஸ்ட் இருக்கு, ஃபார் எவ்ரி இருக்கு. சோ ஒரு ஸ்டெப்ல ஒரு ரிமூவல் தான் பாசிபிள், ஒரு ஜெனரலைசேஷன் இல்லைன்னா ஒரு ரிமூவல் தான் பாசிபிள். அதனால நான் என்ன பண்றேன், இந்த ஆண்டை வச்சு பிரேக் பண்ண போறேன். எப்படி பிரேக் பண்ண போறீங்க? ஃபார் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் நெகேஷன் p of x இருக்கு. அப்புறம் and என்ன பண்ணலாம், தனித்தனியா பிரிச்சுக்கலாம். சோ ஃபார் எவ்ரி x negation
of q of x இருக்கு. ரெண்டையும் என்ன பண்ணலாம் and strong operatorன்றனால ரெண்டையும் தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம் நீங்க ரிமூவலுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார்முலா. அப்ப இங்க என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம் இது வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் ஆபரேட்டர். சோ எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் எதுக்கு ரிமூவல், இங்க யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ரெண்டு ரூல யூஸ் பண்றேன். அப்ப இது என்னவா கன்வெர்ட் ஆகும் வெறும் negation of p of a கன்வெர்ட் ஆகும். ரிமூவல்னா அங்க என்ன பண்ணுவோம் x போயிடணும். அப்ப x க்கு ஒரு வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். எப்பவுமே ஒரே வேல்யூவை வச்சுக்கோங்க, எல்லாமே a ன்னு இருக்கட்டும். அப்பதான் நமக்கு ரூல்ஸ் ஆபரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ a அதே மாதிரி இங்க இது என்ன ஆகும் வெறும் negation of q of a வந்துரும். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எய்ம் என்ன கான்ட்ரடிக்ஷன் ப்ரூவ் பண்ணோம். அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ப்ரிமிஸ் தான். ப்ரிமிசஸ் கையில கொண்டு வரது பிரச்சனை கிடையாது. ஆனா எப்படி நம்ம ஆப்போசிட்னு ப்ரூவ் பண்ண போறோம், ஃபால்ஸ் எப்படி கொண்டு வர போறோம், கான்ட்ரடிக்ஷன் எப்படி கொண்டு வர போறோம்ன்றதா இருக்கு. சோ திரும்ப என்ன பண்ண போறேன் இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போறேன் ஜாயின் பண்ண போறேன். ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு நமக்கு என்ன ரூல் இருக்கு and ரூல் இருக்கு. ஏன்னா and தனித்தனியாவும் பிரிக்கலாம், தனித்தனியா இருக்கிறத கம்பைன் பண்ணிக்கிறதுக்கு and யூஸ் பண்ணியும் பிரிக்கலாம். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான். சோ அத நம்ம ஈக்குவலன்ட்டா இன்னொரு டேர்மா நம்ம அத கன்வெர்ட் பண்ணிட்டோம், கம்பைன் பண்ணிட்டோம் யூசிங் தி ஸ்ட்ராங் ஆபரேட்டர் and. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் இந்த நெகேஷனை இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து காமனா வெளியில இருங்க. திரும்ப நான் என்ன ரூல் யூஸ் பண்றேன் டிமார்கன்ஸ் ரூல யூஸ் பண்றேன். சோ நெகேஷன் ஆஃப் p of a or q of a. ஓகே, சரி காமன் எடுக்கிறப்போ ஆபரேட்டர் என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சு, ஆப்போசிட் ஒன்னா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த டைம் இது அப்படியே நம்ம கிட்ட இருக்கட்டும், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன இருக்கு அதோட நெகேஷன் டேர்ம் தான் இருக்கா. சோ நம்ம ஆப்வியஸா நம்ம என்ன பண்ணலாம் ஃபால்ஸ் கொண்டு வரதுக்கு 100% வொர்க் பண்ணிட்டோம். இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு ப்ரிமிஸை எடுத்துட்டு வாங்க. For every x p of x or q of x. ஓகே, once நீங்க ப்ரிமிஸ் எடுத்துட்டு வரீங்க குவான்டிஃபையர்ஸோட இருக்கிறப்போ நீங்க அதை கம்பைன் பண்ண முடியாது. சோ குவான்டிஃபையர்ஸ் ரிமூவ் பண்ணனும். என்கிட்ட இப்போ ஒரே ஒரு குவான்டிஃபையர் தான் இருக்கு, that is for every x. சோ என்ன ரூல் யூஸ் பண்ண போறீங்க யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன். சோ இது எடுத்துட்டீங்க அப்படினா ஃபுல்லா x is equal to a ன்னு மாத்தி போறோம். சோ p of a or q of a. இப்போ என்ன பண்ணலாம் என்கிட்ட நெகேஷனோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நெகேஷன் இல்லாம பியூரா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. இது என்ன இருக்கோ அது ஆப்போசிட் வெர்ஷன். எப்படி ஒரே ஒரு ப்ராப்ளம்ல ரெண்டு எப்படி இருக்க முடியும் ஆப்போசிட் வெர்ஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஃபால்ஸ் கொண்டு வர போறேன். ஃபால்ஸ் கொண்டு வரதுக்கு ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எப்படி கம்பைன் பண்ணுவீங்க யூசிங் and. சோ p of a or q of a இருக்கு and negation of p of a or q of a இருக்கு which is false. அப்படி இருக்கவே முடியாது. அப்படி இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் false. சோ நம்மளோட ப்ராப்ளம கன்க்ளூஷனோட நெகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா கடைசியா என்ன ரீச் பண்ணிருக்கோம் ஒரு ஃபால்ஸ் ரீச் பண்ணிருக்கோம். therefore our first assumption itself is wrong. முதல்ல என்ன அஸ்யூம் பண்ணோமோ அதே தப்பு. நம்ம என்ன அஸ்யூம் பண்ணோம் கன்க்ளூஷனோட நெகேஷன் அஸ்யூம் பண்ணோம், அது தப்பு. therefore எது கரெக்ட் உங்களுக்கு conclusion is correct. இப்போ in this way we can prove the conclusion. இந்த மாதிரி ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பேரு indirect method. so indirect method நம்ம prepositions calculusல போட்டுருக்கோம் சால்வ் பண்ணிருக்கோம். அதே பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் நமக்கு இங்க predicate calculus பார்ட்டும் இருக்கு. அதை விட நமக்கு இங்க ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி சிம்பிளிஃபைடா கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு இங்க குவான்டிஃபையர்ஸை டீல் பண்றதுனால ப்ராப்ளம் எப்பவுமே சால்விங் பார்ட் நமக்கு எப்படி இருக்கும் சிம்பிளா இருக்கும். அதே ரூல்ஸ் இங்க ரிப்பீட் ஆகுது. எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ண போறோம் ஸ்பெசிஃபிகேஷன் ரூல் தேவைப்பட்ட ஜெனரலைசேஷன் ரூலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது queries இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.